ஹலோ கைஸ், நீங்க இந்த மாதிரி தான் காரை மரத்துக்கு நிப்பாட்டுறீங்களா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. பேர் தெரியாத இந்த மரம் தாங்க எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கு. இது கீழே தான் நான் காரை எப்பயுமே நிப்பாட்டுவேன். அந்த பழங்கள் விழுந்து இந்த காரோட கவரை நிலைமையை பாருங்க. கவருக்கே இந்த நிலைமைன்னா நான் வெறும் காரை நிப்பாட்டு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த கவரை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி 1.5 வருஷம் ஆக போகுது. இதுவே கிளியிற நிலைமையில தான் இருக்கு. ஆல்ரெடி கிழிஞ்சிச்சு, ஸ்டாப்லர் அடிச்சு ஒட்டி வச்சிருக்கேன். இது பத்தாதுன்னு எலி தொல்லை வேற. இப்படி இருக்கு. கவரை பொத்தி நிப்பாட்டுறது ஒண்ணுதான், பொத்தாம நிப்பாட்டுறது ஒண்ணுதான். சரி, புது கவர் ஆர்டர் போடலாம்னு போட்டாச்சுங்க ஆன்லைன்ல. இந்த பார்சல் வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகி போச்சுங்க. நான் வீடியோ எடுக்கிறதே லேட்டு தான். சரி, இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உள்ள இருக்க அன்பாக்ஸ் பண்ணால் வேற லெவல் பேக்கிங்ல கொடுத்துருந்தாங்க. இது பெய்ட் ப்ரொமோஷன் இல்லைங்க, நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேங்க. இதோட விலை 3000 ரூபா. ஹைடெக், சூப்பர் டெக் அப்படின்னு 4-5 டெக் இருக்கு. ஸோ அதில் காஸ்ட்லியாக வந்து 6000 ரூபா. அதெல்லாம் நமக்கு வேணாம். நமக்கு 3000 ரூபாய்க்கு மிட் ரேஞ்சில் ஆர்டர் போட்டாச்சு. அதை கிறிஸ்டல் டெக்ல. இந்த பேக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரிங் பேக் மாதிரி இருக்கு. இந்த கவர் மடிச்சு இதுக்குள்ள வச்சுக்கலாம், இல்லை அதுக்குள்ளே வச்சுக்கலாம். மொத்தம் நமக்கு 2 பேக் அவைலபிள் ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். அப்படியே கவர் எடுத்து பார்த்தோம்னா அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க எப்படி மாட்டணும். 3000 கொடுத்து வாங்கிட்டோம்னு யோசிச்சேன். ஆனால் அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு. உள்ள பாடியில் டச் ஆகிறது வந்து சாஃப்டாக இருந்துச்சு. பழைய கவரில் பார்த்தீங்கன்னா சொரசொரன்னு இருந்துச்சு. இதனால பழைய நிறைய ஸ்கிராச்சஸ் வரலாம். பட் இந்த கவர் வராதுன்னு நான் நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துக்க மட்டும் சொல்றேன். நீங்க இந்த கவர் ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் கால் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்க என்ன மாடல், இல்லை இங்கே எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் போட்டிருக்கீங்களா, ஷார்ப் ஃபின் ஆண்டனாவா, இல்லை என்ன ஆண்டனா, அந்த மாதிரி கேட்டு அதுக்கு தகுந்தாப்புல அவங்க கவர் வந்து ஸ்டிச் பண்ணி அவங்க தர்றாங்க போல. எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த மாதிரி எந்த பம்பரும் இல்லை அப்படின்னு சொன்னேன். கரெக்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ்ல எட்ஜ் டு எட்ஜ், அதாவது பம்பர் டு பம்பர் கரெக்டா ஃபிட் ஆகிற மாதிரி கொடுத்தாங்க. உண்மையிலேயே நான் அதில் செம்மையாக சாட்டிஸ்ஃபை. நான் பழைய கவர் போடும்போது பார்த்தீங்கன்னா பேக்ல நான் பம்பர் ஃபுல்லாக இழுத்தா ஃப்ரண்ட் பம்பர் தெரியும், ஃப்ரண்ட்ல இழுத்தா பேக் தெரியும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு. இதில் அந்த மாதிரி பஞ்சாயத்துல கரெக்டாக உட்காந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சின்ன குறை பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ரோப் தர மாட்டாங்க. சரி, நான் பழைய கவர்ல இருக்க ரோப்பவே அப்படியே அவங்க கொடுத்த அந்த ஒரு ஹோல்ல கிழிச்சு நான் மாட்டிக்கிட்டு யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா காத்தடிச்சா பறக்காது, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு. அதனால சரி நம்ம மாட்டிடுவோம்னு சொல்லிட்டு நான் ஹூக் வச்சு தான் மாட்டினேன். ஏன்னா அதுவும் எலி கடிச்சு வச்சு ரொம்ப கேவலமா இருந்துச்சு அந்த ரோப்பு. இப்போதைக்கு டெம்பரரியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். மெயினா இந்த கவர் வாட்டர் அப்சர்வ் பண்ணுதா, அதாவது பாடிக்கு எடுத்துட்டு போதா அப்படிங்கிறத பார்க்கணும். நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அது மாதிரி நான் தண்ணி ஊற்றுனேங்க. ஒரு கப் தண்ணி எடுத்து மலமலன்னு ஊற்றுனேன். அது என்னங்கன்னா தாமரை இலையா இல்லை அதில் தண்ணி ஊற்றினா ஓடுமே, அந்த மாதிரி ஓடுங்க. அதை தொடக்கிற கூட அவசியம் இல்லை. அதை ஊதுனா பறந்தும் போல இருக்கு. இதனால தட்டி விட்டாலே அது டிராப்ஸ்லாம் கீழே விழுந்துருது. இப்போ உள்ள இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலான்னு திறந்து பார்த்தா ஒரு டிராப் கூட உள்ள விடலைங்க. நான் நினைச்சுக்கிட்டேன் ஒரு பாட்டை போக போக தெரியுன்ற மாதிரி. இப்போ தானே வாங்கியிருக்கோம், புதுசு அப்படித்தான் இருக்கும். கொஞ்ச நாள், சில மாசங்கள், சில வருடங்கள் ஆனால் தெரியும். அப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இது ஒர்த்தா இல்லையா. அவ்வளோதான், மேலே தள்ளி விடுங்க. போக போக தெரியும்